ஸோ அலைவன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் அரேஸோட ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இந்த ஆனிவர்சரி அப்போ நமக்கு புதுசாக ரிலீஸ் பண்ண போகிற ஹண்டர் யாருன்னு சொல்லி ரிவீல் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நினைக்கிறீங்க புதுசாக நமக்கு வரப்போகிற ஹண்டர் யாருன்னு சொல்லி அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க. ஒரு 5 செகண்ட் வந்து டைம் தரேன். நம்ம சேனல் யார் புதுசாக பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஒரு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, ஸோ கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்ப்நெயிலை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும், அதுக்கு மேலே நான் சொல்ல. ஸோ நமக்கு புதுசாக வரப்போகிற ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரின்னு பார்த்தீங்கன்னா சாஹா இன் தான். ஸோ அடி கேம்குள்ளே வந்து சாஹா என்ற காலை என்ன ஒரு புதுசாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சாஹா இன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்டர்னேட்டிவ் டைம்லைன்லேருந்து வர யூனிட் மாதிரி வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைம்லைனில் சாஹா இன் வந்து பார்த்திங்கன்னா வல்கேன்னு ஒரு கில்டு இருக்குது. அந்த கில்டோட வந்து மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாஹா இன் வந்து இருக்கிறான். இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போர்ட் வாட்டர் சலமோட் வந்து டிசைன் வந்து பண்ணல. பிரேக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சியோரின்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் நமக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா வரா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே ஃபஸ்ட்டு வரப்போகிற மெமோரியல் ஹண்டர் ஆல்டர்னேட்டிவ் டைம்லேருந்து வருவது பார்த்தீங்கன்னா நமக்கு சாஹா இன்னோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் கிளாஸ் கரண்ட்லி இருக்க கிளாஸ் தான், வேறு வந்து ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா சியோரின்ற ஹண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு நமக்கு மே அப்டேட் ஃபஸ்ட் சரி வர பார்த்தீங்கன்னா சாஹா வந்து கேமுக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் ஷாப் பிளைண்ட் லைட்டில் வந்து புது கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. மோனார்க் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் யோகர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ண போகிறாங்க. இந்த ஒர்க் ஷாப்போட வீக்னஸ் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் எலமெண்ட் கீட் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டோ பீட்னு சொல்லி இந்த நோட்டீஸ் அதாவது இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா கோட்டோ ரியூஜி வச்சு புதுசாக ஒர்க் ஷாப் பிளேயர் போகணும்னு நினச்ச எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தலையில் வந்து நாம வந்து போட்டு விட்டாங்க. ஸோ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தெரில. ஓகே, ஸோ சாஹாயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது யூனிட்டாக வந்து ஒரு வருஷம் கழிச்சு கேமுக்குள்ளே கொண்டு வரதுன்றது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் ஃபேலாம் வந்து ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு பல சொல்லுவேன். பட்டு கண்டென்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா கோட்டோ ரியூஜியை வந்து டைமிங்கில் ரிலீஸ் பண்ணிட்டு இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டாங்க. எங்கேயுமே நீங்கள் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ சாஹா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கேம் ரிலீஸ் ஆனப்போ ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண யூனிட்டு May 8 அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட பேனர் வந்து வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து ஆக போகுது. இப்போ கரண்ட்லி கேமுக்குள்ளே இருக்க சாஹானோட எலமெண்ட் பார்த்தீங்கன்னா லைட் எலமெண்டல் டேமேஜ் டீலர். ஸோ அந்த கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறா. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாமஸ் என்ற எடுத்துட்டீங்கன்னா சாஹானை வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. ஏன்னா டாமஸ் வந்து சாஹானோட நல்லா வந்து டேமேஜ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலுமே சாஹா எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்து கேமில் வந்து இருக்குது. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் ஷாப்லாம். ஸோ ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பரானோட ஒர்க் ஷாப்பில் வந்து வல்கன் இருக்காங்க. வல்கனுக்கும் சரி பரானுக்கும் சரி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா விண்ட் எலமெண்ட் வந்து வீக்னஸாக வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் கவனிக்காம விட்டுட்டேன். ஸோ இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து ஒர்க் ஷாப்பில் வந்து 2 இடத்துல வந்து விண்ட் வீக்னஸ் வந்து இருக்குது. ஸோ புது எலமெண்ட் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெட்மால் வந்து பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு பழைய எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் முதல்ல எடுத்தோன்னே வந்து ஞாபகம் வருது வல்கன் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கேமுக்குள்ளே வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம கரண்ட்லி ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வேர்பல் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமியோஸ் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் எலமெண்டல் அப்புறம் ஃபயர் எலமெண்டல் வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த 2 எலமெண்ட்டில் ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் தான் வந்து மெட்டாவாக இருக்குது. கோட்டோரேஜ் வந்து வின் டைம் வந்து மாற்றுவான்னு நினச்சோம். பட் அது பார்த்தீங்கன்னா பெரிய ஆப். ஸோ நெக்ஸ்ட் மோனார்க் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் வரப்போ இந்த 2 எலமெண்ட்லேருந்து ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு நமக்கு வாட்டர் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ண போகிறாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற ஒர்க் ஷாப் வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ கோட்டோரிஜி எடுத்துட்டு நான் விண்ட் டீம் ஃபார்ம் பண்ணிட்டு லியூஜிக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஷாப் புது ஒர்க் ஷாப் அடிப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணப்போ வந்து மறந்துடுங்க. ஏன்னா நமக்கு பெரிய ஆப் வந்து வச்சிட்டாங்க. நானே பார்த்தீங்கன்னா கோட்டோரிஜி A5 வந்து போட்டு வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணு தெரியல. பட் கோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா நல்லா தான் இருக்கான். என்ன ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து நல்லா வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, என்ன நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட் வரக்குள்ள நீங்கள் வந்து இன்னும் சேர்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிளேயர்ஸ் யாரும் கேமுக்குள்ள வந்து இருந்தால் தாராளமாக பார்த்தீங்கன்னா கோட்டோரிஜிக்கு வந்து வேல்யூ அதிகமாகவே இருக்குது. நீங்கள் பரான் ஒர்க் ஷாப் கிளியர் பண்ண நினச்சிங்கன்னா கோட்டோரிஜி அம்மமியா மிரை ஹான்சிமே 3 பேரையும் பில்ட் பண்ணிட்டு நமக்கு பரான் ஒர்க் ஷாப் வந்து கிளியர் பண்ணுங்கள். இங்கேயும் பார்த்தா நல்லா ட்ராப் இருக்கும். முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ரெமனன்ட் பவரில் நீங்கள் பரான் வந்து ஈஸியாக வந்து லெவலப் வந்து பண்ணிக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன். நீங்கள் நியூ பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா ஓல்டு பிளேயர்ஸ்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து வச்சுருங்க. எஸ்ன்னு ரேட்டட் பேட் டிக்கெட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவேன். ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி வந்து லைட்டு அப்படின்னா ஃபயர் டீம் ரெண்டில் ஏதாச்சும் வந்து பார்த்தா வரப்போகுது. நான் வந்து லைட்டு வரும்னு சொல்லுவேன். பட் இவனுக்கு ஃபயரை கொண்டு வந்துடுவாங்க. ஃபயர் வரும்னு சொன்னால் லைட்டை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நான் வாயை கொடுத்து மாட்ட வரல சிம்பிளாக பார்த்தீங்கன்னா சஜஷன் வந்து கொடுக்குறேன். நமக்கு கோன்கி டாமஸ் அல்டா இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பில்டு வந்து பண்ணியிருப்பீங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பில்டு பண்ண ஃபஸ்ட் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் ஹண்டர் ஒன்று மின்னு இல்லைனா அக்கரமே 2 பேரில் யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் 5 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர் டீம் அப்படி வந்து நமக்கு வந்து டவாட்டா ஈனா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் 3 பேர் வந்து ஃபயர் டீமில் இருக்காங்க. 3 பேரையும் நீங்கள் வந்து பில்டு வந்து பண்ணணும். 3 பேரையும் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைட் டீமும் வந்து ஃபார்ம் ஆயிரும், ஃபயர் டீமும் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஒர்க் ஷாப்பில் புதுசாக எந்த ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணாலும் நீங்கள் வந்து ஈஸியாக கொஞ்சம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
வாட்டர் எலமெண்ட் வேணும்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கஸ்டம் ட்ரா டிக்கெட் ரேட் ஆஃப் ட்ரா டிக்கெட் எசன் ஸ்டோன் சேர்த்து வைக்கிறது நல்லது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அப்டேட் ஃபுல்லாக விண்ட் எலமெண்ட் ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. அமமியா மாரி ஹான்சிமே மாதிரி இந்த ஹண்டர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு சமன் பண்ண வேணாம் தான் சொல்லுவேன். ஸோ பார்த்துருந்துக்கோங்க. ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளான் பண்ண வேண்டியது எஸ்எல் ராடிரோ டவாட்டா எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட்லி வந்து எஸ்எல் வந்து இங்கே கஸ்டம் ப்ராப்ளம் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த அப்டேட் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா டவாட்டா வந்து ஆட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே ரேட் ஆப் சமன்ஸில் கஸ்டம் சமன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரேட் ஆப்பில் வந்து டவாட்டாவும் எஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா செட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. கீனா இல்லைனா கீனையும் பார்த்தீங்கன்னா செட் வந்து பண்ணிச்சுட்டு இந்த 3 யூனிட்டுமே அட்வான்ஸ்மெண்ட் 5 போடுறதுக்கு ட்ரை வந்து பண்ணுங்கள். ஒர்க் ஷாப் வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு ஹார்ட் மோடும் பார்த்தீங்கன்னா மே அப்டேட் வந்து வரப்போகுது. அதுவும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லை ப்ரோ என்கிட்ட வந்து ஃபயர் டீமே இல்லை நான் வந்து சுத்தமாக ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக ஒரு ஐடியா வந்து சொல்கிறேன். எசன் ஸ்டோனையும் ரேட் ஆஃப் டிக்கெட் சேர்த்து வச்சுருங்க. நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து சாஹாயின்னு அப்புறம் சீரோன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலமெண்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சமன் பண்ணால் உங்களுக்கு வந்து புது வாட்டர் டீமே பில்ட் பண்ணிடலாம். அப்படிலாம் நான் ஒர்க் ஷாப்பாகலாம் போக மாட்டேன் ப்ரோ, சும்மா கேமை வந்து பேருக்கு விளையாண்டுக்கிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஹண்டர் எந்த பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து சமன் வந்து பண்ணிக்கலாம். அதை சொல்கிறதுக்கு நான் வந்து ஆள் கிடையாது. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிம்பிளாக கேமில் வந்து ஃபியூச்சரில் ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கான ஐடியா மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேங்க. ஸோ இந்த டைம்லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கப் ஆஃப் ஃப்ரீ இன்கார்னேஷன் யூஸ் பண்ணி நமக்கு ரூலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டைம் வந்து ரீசெட் வந்து பண்ணியிருப்பாங்க இடத்துல. அதில் ஒரு டைம்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாகாயின் வந்து கொரியன் கில்ட்ஸ் அதாவது ஹண்டர்ஸ் கில்டு வந்து செத்து போனாலோ இல்லை டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓனா வந்து கில்டு வந்து கிரியேட் பண்ணியிருப்போம் வல்கேரி கில்டுன்னு சொல்லி அந்த கில்டு கிரியேட் பண்ணி அவங்க பார்த்தா தனி ஃபோர்ஸ் வச்சு மோனார்க்ஸோட ஆர்மி கூட வந்து சண்டை போகிறேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து இருக்க போது. இதுவுமே எனக்கு தெரிஞ்சு கேமுக்குள்ளே ஒரு ஹிடன் சாப்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண நல்லாயிருக்கும். ஏன்னா கதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியம் கேமில் சோலோ லெவலிங்கில் கதை தான் எனக்கு ஃபஸ்ட்டு வேணும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாஹாயினை நமக்கு வந்து டேமேஜ் கொடுத்ததுக்கப்புறம் அவளுக்கு வாட்டர் எலமெண்டல் பிரேக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியோரின்ற இந்த ஹண்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பா. டெய்லி லாகின் பண்ணுறப்ப மூஞ்சி தான் வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அவளை வந்து கொடுக்குறாங்கன்றது வந்து நான் வந்து எதிர்ப்பு வந்து பார்க்கலாம். நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூல் வந்து நடந்துச்சு. அதில் வந்து எந்த ஹண்டர் வந்து கேமுக்குள்ளே இருக்க கேரக்டர் வந்து வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இதுதான் ஓட்டு வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே வந்து நல்லா இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கன்று வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறா. இது வந்து எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பட் சியோரனுக்கு வந்து சமன் பண்ணான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இப்போதைக்கு வந்து சொல்ல மாட்டேன். சியோரின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாகாயின் மேனர் முடிவு வரைக்கும் கண்டிப்பாக வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் வெயிட் வந்து பண்ணுங்கள். கரண்ட்லி இருக்க வாட்டர் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சியோ அவள் தான் பார்த்தீங்கன்னா மெயின் பிரேக்கரு. பட் அவளோட பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சியோன் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணிடுவா. சியோட கிரௌத் அப்கிரேட் ரீசெட் பண்ண நினச்சிங்கன்னா கண்ட்லி ஒரு ஈவெண்ட் ஓடி இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். 2 பேரோட பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து சியோன் தான் சொல்லி ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயிலின் ஃபிஷரு வாட்டர் எலமெண்டல் சப்போர்ட் இவளை வந்து யார் ரிப்ளேஸ் பண்ணான்னு சொல்லி நமக்கு வந்து டீட்டில் வந்து கிடைக்கல. பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புது வாட்டர் எலமெண்டல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள வந்து கண்டிப்பாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலிஷியா பிளான்சி. ஸோ அலிஷியா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலமெண்ட்டில் இருக்க கண்ட்ரி டிபிஎஸ் டேமேஜ் லீடரு. இவளை வந்து சாஹாயின் வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணிடுவான். இதில் ஒரு காமெடி ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிப்ளேஸ் பண்ணது டாமஸ் ஆண்ட்ரே அடிக்கிறத விட்டுட்டு அலிஷியா வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த தான் பார்த்தீங்கன்னா கான்சர் ஓடி இருக்குது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நமக்கு லைட் எலமெண்டல் வந்து ஒர்க் ஷாப்பில் ஆட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்னா நமக்கு சாவும் பார்த்தீங்கன்னா லைட் எலமெண்ட்டில் வந்து இருக்கிறா. ஸோ வாட்டர் எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து திடீர்னு கொடுத்து விட்டாங்கன்னா நம்ப முடியாது ஃபயர் எலமெண்ட் பதிலாக. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. ஓகே, நான் சொன்னோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோ டு ரீச் சம்மன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ்மெண்ட் 1 போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் ரேட் ஆஃப் டிக்கெட்டு எசன் ஸ்டோன்ஸு சொன்ன மாதிரி வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. அதான் பார்த்தீங்கன்னா நல்லது. ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சவுண்ட் வந்து பண்ணிக்கலாம். நமக்கு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து புது ஈவெண்ட்ஸ் அவனை பார்த்தீங்கன்னா ரிவால்ஸ் வந்து தரமாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிறோம். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. அவசரப்பட்டு கோட்டோ ரீச்சுக்கு வந்து சம்மன் வந்து பண்ணிடாதீங்க. முக்கியமாக ஒர்க் ஷாப் ப்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோட்டோ ரீச்சுக்கு சம்மன் பண்ண வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. ஓகே, ஸோ இப்போ கோட்டோ ரீச்சே கரண்ட்லி எந்தெந்த கண்டென்ட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு கண்டென்ட் தான் இருக்குது, சிமுலேஷன் கேட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து ஒரு 24 நாள் இருக்கலாம். முடிஞ்சதுக்கப்புறம் புது எலமெண்ட் வந்து பார்த்தோன்னா வாட்டர் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ பார்த்தோன்னா கோட்டோ ரீச்சுக்கு வந்து வேல்யூ வந்து போயிடும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கோட்டோ ரீச்சுக்கு கண்ட்லி இருக்க வேல்யூ. ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் வந்து கிடையாது. நியூ பிளேயர்ஸ் பரன் வந்து கிளியர் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து கோட்டோ ரீச் வந்து எடுத்துக்கலாம். பிரேக்கருக்கு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு அட்வான்ஸ்மெண்ட் 1க்கு மேலே நீங்கள் வந்து போட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. பிரேக் போட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேமேஜில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ்மெண்ட் 4 அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து பார்த்தோன்னா வரணும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புதுசாக வந்து சாஹாய் வந்து ஒரு 1 இயர்க்கு எடுத்து ரிலீஸ் பண்ணுறது கேமுக்குள்ளே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்துட்டு காஸ்டியூம் நல்லா இருந்துச்சுன்னா நான் வாயை பொழந்துட்டு முதலாக வந்து எடுத்துருவேன். ஸோ வந்து பிரச்சனை கிடையாது. சம்மர் ஈவெண்ட் வேறு வருது. நல்ல காஸ்டியூம் கேமுக்குள்ளே ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இது பார்ப்போம். பாய்.